தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூரில் மறைந்த அதிபர் அவர் அதிபரானார். அவர் இன்றைக்கு 50 ஆண்டு காலத்தில் சிங்கப்பூரை ஒரு வளம் கொளிக்கின்ற செல்வம் கொளிக்கின்ற நாடாக, தொழில் கொளிக்கின்ற நாடாக, சீன மக்கள், மலையாள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருக்கும் உரிமைகளை வழங்கி விட்டு சென்றிருக்கின்றார். எப்படி அவரால் முடிஞ்சது? ஒரு கடல் சூழ்ந்த தீவு. அந்த தீவை இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாடாக உலக நாடுகளை பார்த்து வியக்கின்ற வகையில் இன்றைக்கு அவர் ஒரு சிறப்பான நாடாக உருவாக்கி இருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கார் கடைசி காலத்தில்? என் இறப்புக்கு பிறகு இந்த சிங்கப்பூரை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் கஷ்டப்பட்டிருக்கின்றோம். என் இறப்புக்கு பிறகு இந்த சிங்கப்பூர் அழிவதற்குண்டான ஆட்சியை எவன் செய்தாலும் நான் கல்லறையில் இருந்தாலும் எழுந்து வருவேன் என்று சொன்னார். அதுவும் நாட்டை நேசித்தான், மக்களை நேசித்தான். இன்னைக்கு ஜெயலலிதா சொல்லுது, எனக்கு புள்ள இல்ல, குட்டி இல்லை. புள்ள இல்ல, குட்டி இல்லை, என்ன இல்லையோ 1000 கோடி சொத்து எழுதி வச்சிருக்காரு. காமராஜருக்கு குடும்பம் அம்மா அக்கா தான் இருந்தாங்க. அவர் செத்து போனப்ப பார்த்தா சட்டமையில 10 ரூபாய் பணம் வச்சிருந்தாரு. அவர் உண்மையிலே எந்த சொந்த பந்தமும் இல்லை, குடும்பம் இல்லை, நாட்டு மக்களுக்காக உழைத்தார், இந்த மக்களை நேசித்தார் காமராஜர் சொல்லலாம். ஆனா நீ புள்ள இல்ல, குட்டி இல்லை, எத்தனை கோடி சொத்து? ஆக இதையெல்லாம் நீ கணக்கு எடுக்கும். இதையெல்லாம் எடுத்து ஒரு நல்ல ஆட்சி நடக்க வேண்டும். உனக்கு இன்றைக்கு சாராயத்தை அறவே ஒழிக்க வேண்டும், பெண்களின் தாலி தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது சென்னையா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இலவச கல்வி, இலவசமாக மருத்துவம், விவசாயிகளுக்கு இலவச திட்டம், இது போன்ற பல திட்டங்களை சென்னையாளர் சொல்கிறார். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறு யாராலும் முடியாது, வேறு எந்த முதலமைச்சராலும் முடியாது. தகுதி வாழ்ந்தவர் யாரும் தமிழகத்தில் இல்லை. அதை செய்யக்கூடிய ஒரே முதலமைச்சர், அந்த தகுதி திறமை உள்ள ஒரே முதலமைச்சர் நமது மாண்புமிகு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்து மாற்றத்தை கொடுக்கிறது நீ. மாற்றத்தை கொடுத்தால் முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார். ஆனா நீ வந்திருக்கிற, நீ என்ன வந்திருக்கீங்க, கையை கட்டி விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு தேர்தல் நேரத்தில் நம்ம வீட்டுல இருக்க பொம்பளையில பணத்தை வாங்கிட்டு ஓட்ட மாற்றி போட்டு வச்சுக்க, எங்க இருந்து மாற்றம் வரும், எங்க இருந்து முன்னேற்றம் வரும்? நீ இருக்க இந்த ஓலை குடிசை கூட இல்லாம தெருவில் புறம்போக்கள் எல்லாம் குடியிருக்கணும். உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும். படிக்க முடியாது, படித்த பிள்ளைங்க வேலைக்கு போக முடியாது. சொந்த மண்ணில் நாம் அகதியாக மாற்றப்படுவோம், அகதிகளாக மாற்றப்படுவோம். இந்த நிலையெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விடியல் ஏற்பட வேண்டும். அவர்களுடைய கனவு பலிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிடர் கழக ஆட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும். நமது சென்னையாளர்களை முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒட்டுமொத்த மக்களும் கடினமாக உழைத்து பணத்திற்கோ சாராயத்திற்கோ எங்கள் ஓட்டில்லை, விலை மதிக்க முடியாத எங்கள் ஓட்டு லட்சியத்துக்கும் கொள்கைக்கும் இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற சென்னையாவுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் முடிவெடுக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.